எவ்வளோ அழகான கண்ணாடி! இதோ போய் குப்பத்தொட்டில வீசி போட்டு போயிருக்கானுங்க. எவ்வளோ அழகா ஆன்டிக்கா இருக்கு. இதை நம்ம தூக்கி நம்ம வீட்டில் வைப்போம். அழகான ஜாமான் வீட்டுக்குள்ளே இருந்தால் ரொம்ப அழகு. இந்த தப்பை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா தேவையில்லா பிரச்சனை உங்களை தேடி வரும். நிறைய பேர் நம்மள வந்து இந்த ஃபெங்ஷுவை ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க. இந்த வருஷம் வந்து நிறைய ஜாமான்களை தூக்கி வீசுவாங்க. மற்றவங்க வீசுறாங்கன்னா அதுக்கு காரணங்கள் இருக்கும். ஆனால் அந்த வீசின ஜாமாவை நம்ம வெளியிருந்து பொறுக்கி நம்ம வீட்டில் வச்சோன்னா நம்மளுக்கு தேவையில்லாத பிரச்சனை வீட்டுக்குள்ள நடனமாடும். எப்படி நடனமாடும்? நன்றி. நான் சத்தியசீலன். குப்பை தொட்டியில் இந்த மாதிரி நீங்கள் அழகான கண்ணாடிகள் பார்த்தீங்கன்னா, இல்லை டேபிள் சோஃபா செட்டு, இல்லை ஆன்டிக்கான பொருட்களை பார்த்தீங்கன்னா, தயவு செய்து அதை வீட்டுக்கு எடுத்து வந்து சுத்தம் பண்ணி நீங்கள் வீட்டில் வைக்காதீங்க. தேவையில்லாத பிரச்சனை உங்களுக்கு தேடி வரும். சரியா? புது ஜாமாவை வாங்கி பாயுங்க. வருஷம் புது ஜாமான் வாங்கி பாயுங்க. இந்த மற்றவங்க வீசின ஜாமாவை நீங்கள் எடுத்து வீட்டில் வச்சிங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை நீங்களே தேடிக்கிறீங்க. அவங்க எதனால் ஒரு அழகான கண்ணாடியை வீசணும்? ஆன்டிக்கான கண்ணாடி கண்டிப்பாக காரணங்கள் நிறையா இருக்கும். எதனால் ஒரு அழகான சோஃபாவை வீசணும்? கண்டிப்பாக காரணங்கள் இருக்கும். அந்த சோஃபாவில் எவனாச்சும் இறந்து போயிருப்பாங்க, அது பார்க்கக்கூடாது ஃபெங்ஷுவை எப்படி அவன் வீசியிருப்பான். அதே மாதிரி சில ஆன்டிக் பொருட்கள், இந்த அழகு ஜாமான்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஆன்டிக்கானது 50 வருஷம் 100 வருஷம் முன்னாடி அதையும் அவனுக்கு வீசியிருப்பானுங்க. பட் நம்மளுக்கு அது பார்க்க ஒரு ஒரு பொக்கிஷம் மாதிரி தெரியும். பட் அந்த பொக்கிஷத்துக்குள்ள என்ன அடங்கியிருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ தயவு செய்து இந்த மாதிரி மக்கள் வீசுகிற ஜாமான்லாம் நீங்கள் பொறுக்கி வீட்டில் வைக்காதீங்க. ரொம்ப ரொம்ப கெடுதல், தேவையில்லாத பிரச்சனை வரும். சரியா? ஓகே, உங்களை யார் யார் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுருக்கீங்களோ, இப்போ உதாரணத்துக்கு வெளியே இருந்த மாதிரி ஜாமானை பொறுக்கி வந்து நம்ம வீட்டில் அழகு ஜாமாவை பாய்ச்சிக்கிட்டு இருக்கீங்களோ, நீங்கள் நல்லா கவனமாக கேளுங்க. ஒன்று, அதை இம்மீடியட்டாக வீட்டிலேருந்து எடுத்து வீசிடுங்க. ஓகேயா? அடுத்தது, இந்த HKSS டிவைனிட்டி கிறிஸ்டலைஸ் வாட்டர். ஓகேயா? இது 2 லேபிளில் இருக்குது. ஒன்று ஸ்ப்ரே வாட்டர்னு இருக்கும், ஒன்று ட்ரிங்கிங் வாட்டர்னு இருக்கும். லேபிள் இங்கே எழுதியிருக்கும். ஸோ யார் வீட்டிலலாம் இந்த மாதிரி ரொம்ப லைக் அமாவிஷயமான சக்திகள் பிரச்சனையாக இருக்குது, ஈவல் பிரச்சனையாக இருக்குது, நிம்மதியாக தூங்க முடியல, வீட்டில் நிறைய பண பிரச்சனை வருது, வீட்டில் எல்லாரும் சீக்கிரம் உழுவுறாங்க, வீட்டில் சில பேர் பிஸ்னஸ் பண்ணுவீங்க, வீட்டில் பிரச்சனை இருக்கிறதுனால பிஸ்னஸும் உங்களுக்கு ஒழுங்காக வர மாட்டுது, பிள்ளைங்களோட படிப்பு ஒழுங்காக வீட்டில் ஃபோக்கஸ் பண்ண முடியல, வீடே ஒரு மாதிரியா இருக்குது, அதனால வீட்டில் பிரச்சனை மேலே பிரச்சனை வருதுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த கிறிஸ்டல் வாட்டர் வாங்கி பாருங்க. சரியா? இந்த கிறிஸ்டல் வாட்டரில் 18 பெனிஃபிட் இருக்குது. HKSS டிவைனிட்டி கிறிஸ்டலைஸ் வாட்டர் ஸ்ப்ரே வாட்டரில் 18 பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஓகேயா? இப்பயே நீங்கள் என்னோட டிக்டாக் ஷாப்பை தட்டி இப்பயே நீங்கள் வாங்கிக்கலாம். இது டிக்டாக் ஷாப்பில் மட்டுமா கிடைக்குமா? அப்படின்னா இல்லை. இது வந்து உங்களுக்கு டிக்டாக் ஷாப்பில் கிடைக்கும், லசாடாவில் கிடைக்கும், உங்களுக்கு ஷாப்பியில் கிடைக்கும். நீங்கள் டேரெக்டாக என்னோட கம்பெனியில் வாங்கலாம். இல்லைனா எனக்கு ஒரு 10 ஏஜென்ட் இருக்காங்க மலேசியா சுற்றி. ஸோ எல்லா ஸ்டேட்லையும் நான் ஏஜென்ட் வச்சிருக்கேன். அவங்ககிட்டயும் நீங்கள் போய் டேரெக்டாக கையில் எடுத்துக்கலாம். ஓகே? உங்களுக்கு இதில் ஏதாச்சும் மேல் விவரங்கள் தெரியணும்னா நீங்கள் தாராளமாக என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். 96291227 96291227 சத்தியசீலன். HKSS டிவைனிட்டி கிறிஸ்டலைஸ் வாட்டர் நீங்கள் பாய்க்கும் போது வீட்டில் உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். வியாபாரம் பெருகும், வெல்த் அட்ராக்ஷன் பெருகும், வீட்டில் நிம்மதியாக தூங்க முடியும், வீட்டில் இருந்து தீய சக்தி கெட்ட சக்தி வராது, பிள்ளைங்க நல்லா உட்காந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்க முடியும். ரொம்ப இம்பார்ட்டன்ட், வீட்டில் வந்து விளக்கு ஏற்றலாம், விளக்கு ஏறியும், சாமியை உட்காந்து நிதானமாக சந்தோஷமாக கும்பிட முடியும். நம்பிக்கையோட வாங்கி பாருங்க. மறக்காமல் எனக்கு உங்களோட கஸ்டமர் டெஸ்டிமோனியல் ஷேர் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம், நமச்சிவாயம்.